உழவை நாம் கொண்டாடுவது வெறும் மகிழ்ந்து அவர்களை பற்றி பேசி பெருமைப்பட்டு வேளாண்மை மிகச்சிறந்த விஷயம்னு பேசிவிட்டு நகர்வது ஒரு சரியான ஒரு மகிழ்வோ சரியான நன்றி தெரிவித்தலோ கிடையாது. உழவை கொண்டாடும் போது இன்றைக்கு உழவுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வேளாண் தொழிலில் இருந்து மெல்ல மெல்ல மக்கள் விலகக்கூடிய ஒரு சூழல் நிறையவே நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக வளர்ச்சி என்ற பெயர்ல, துரிதம் என்ற பெயர்ல நகரத்தை மையமாக்கி கிராமங்களில் இருந்து விலகக்கூடிய ஒரு சூழல் பல காரணங்களால் நடக்கிறது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக அரசியலையும் நம்ம புரிந்து கொள்ளணும். வேளாண் வேலைக்கு ஒரு மிகச்சிறந்த சம்பளமும் மிகச்சிறந்த பணி பாதுகாப்பும், வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு சரியான சமூக அந்தஸ்தும், வேலை செய்யக்கூடிய வேளாண் உழவு தொழிலில் களை எடுக்கக்கூடிய சேற்றில் இறங்கி வேலை செய்யக்கூடிய மக்களுக்கான சமூக உயர்வும், அந்த குழந்தைகளுக்கு எல்லா தரப்பு மக்கள் படிக்கக்கூடிய பள்ளி படிப்பும், அவர்களுக்கு உரிய அடிப்படை ஆரோக்கிய வசதிகளும் எல்லோருக்கும் கிடைப்பது போல் அவர்களுக்கு கிடைத்தால் அவங்க ஏன் அதை விட்டு வெளியே போறாங்க? அவர்களை விட்டு வெளியேற்றுவது நம் சமூகத்தினுடைய பிணக்கு. பல நேரங்களில் ஜாதிய அடிப்படையிலையும் சமூக அடிப்படையிலையும் வெகு நெடுங்காலமாக உழைப்பவன் ஒரு பக்கமும் அதனால் சாப்பிடுபவன் ஒரு பக்கமும்னு பிரிந்து இருந்ததனுடைய விளைவைத்தான் இன்றைக்கு நாம் இல்ல அவர்கள் வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த உழவு திருநாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இப்படி பிரிதல் நடக்க நடக்க வெளிநாட்டிலிருந்து உணவு உள்ள வர ஆரம்பிக்கும். நாம் என்றைக்கு தன்னிறைவான நாடாக இருக்கிறோம் அப்படின்னா, நம் வயிற்றுக்குள் நம் வாய்க்குள் போகக்கூடிய ஒவ்வொரு வேளை உணவும் நமக்கு அருகாமையிலிருந்து வந்தால் மட்டும்தான் நாம் தன்னிறைவான உண்மையான சுதந்திரமான நாடு அப்படின்னு நம்ம காந்தி சொல்லியிருக்காங்க. ஆனா இன்றைக்கு நடக்கிறது என்ன? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாம் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும், மகிழக்கூடிய உணவாக இருக்கட்டும், சிற்றுண்டியாக இருக்கட்டும், பசிக்காகவோ ருசிக்காகவோ சாப்பிடக்கூடிய பெரும்பாலான உணவுகள் ஏதோ ஒரு வெளிநாட்டு குப்பைகளை இங்க நல்ல அரிதாரம் பூசி அடுக்கி வைத்திருக்கிறாங்க. அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இதை உழவு திருநாளில் துல்லியமா நம்ம புரிந்து கொண்டு உண்மையிலேயே விவசாயத்திற்கு நாம் ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சா உள்நாட்டு உணவுகளை நாம் சாப்பிடணும். அதோடு சேர்த்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நமக்குன்னு ஒரு சின்ன வீடு வேணும். இப்படி நினைக்கிற போது நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், நாமே நமக்கான உணவை ஏதாவது ஒரு வகையில் உற்பத்தி செய்யணும். அது சின்ன மாடி தோட்டமாக இருக்கலாம், நம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு காணி நிலமாக இருக்கலாம். அங்கே இருக்கிற விவசாயியும் நல்லா மகிழ வச்சு நாமும் அதில் பங்கேற்று இருவரும் இணைந்து உற்பத்தி செய்து அந்த உற்பத்தியை இருவரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பாங்கை நாம் இந்த உழவர் திருநாளில் எடுத்துக்கொள்ளணும். வெளிநாட்டிலிருந்து எத்தனையோ குப்பை கலாச்சாரத்தை நாம் கற்றுக்கிறோம். ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு யூரோப் முழுக்க மிகப்பெரிய அளவில் பெருகி கொண்டிருக்கிற ஒரு உத்தி. அந்த ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிலிருந்து அதை கடைசியாக நுகர்வோர் வரைக்கும் அத்தனை பேரும் இதில் கிடைக்கக்கூடிய பலனை பகிரக்கூடிய ஒரு மனப்பாங்கை இந்த உழவர் திருநாளில் நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் சாப்பிடக்கூடிய ஒரு சோறு, அது திணை அரிசியாக இருக்கலாம், நெல் அரிசியாக இருக்கலாம், கத்திரிக்காயாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன், இதை உற்பத்தி செய்த ஒரு விவசாயியினுடைய வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு தன் தாலியை அடகு வைத்து தன் விளைநிலத்திற்காக அத்தனை அவமானங்களையும் பெற்று நமக்காக ஏதோ ஒரு மூலையில் நமக்கு அவன் முகம் தெரியாது, அப்படி விளை செய்த அந்த விவசாயிக்கு நாம் சாப்பிடும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்கிறதோ, அது ருசியாக இருக்கட்டும், உடல் ஊட்டமாக இருக்கட்டும், இல்லை லாபமாக இருக்கட்டும், அது அந்த விவசாயிக்கும் கிடைக்க வேண்டும். இந்த புரிதலை இந்த உழவர் திருநாள் ஏற்படுத்த